அந்த கப்பில் நான் 1 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 கப் நெய்க்கு பவுட்ரு பண்ண சுகர் இருக்கு இல்லையா, அதில் வந்து 2 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். பவுட்ரு பண்ணதுக்கு அப்புறமேட்டு அளந்துக்கோங்க. இப்போ இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்க போகிறோம். நெய்யோட கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ஒயிட் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா க்ரீமியான டெக்ஸ்சர் வர அளவுக்கு தொடர்ந்து நம்ம பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்து இதில் அதே கப்பில் 3 கப் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன். மைதா வந்து சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துடலாம். இது வந்து ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இப்போ இந்த மாதிரி ஈவனாக இருக்கக்கூடிய ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த மாவை வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஈவனாக அந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி ஈக்குவல் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி குக்கி கட்டர் இருந்ததுன்னா நீங்கள் அதில் வந்து ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டர் இல்லைன்னா நார்மலாக நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் எப்போவும் பிஸ்கெட் சைஸில் இருக்கிற மாதிரியே வந்து ஷேப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதை பேக்கிங் ட்ரேயில் ஃபில் பண்ண வேண்டியது தான். இன்றைக்கி நான் பேக்கிங் ட்ரேக்கு மேலே வந்து பேக்கிங் ஷீட்டுக்கு பதிலாக ஆடியோட எக்கோபேக் எடுத்திருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பிராண்டு. நீங்கள் நார்மலாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய பட்டர் பேப்பர் மாதிரி இது கிடையாது. அதை விட இது 10 டைம்ஸ் பெட்டருங்க. இதை வந்து நம்ம கட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நமக்கு எந்த அளவுக்கு ஷீட் தேவையோ அந்த அளவுக்கு வந்து சைஸ் பார்த்துட்டு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் கட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டாலே அழகாக ஷேப்பாக கட் ஆயிடுது. பாருங்கள், நமக்கு நீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதையும் வந்து நம்ம பேக்கிங் ட்ரேயில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஜூஸ் பெரிஸ்லாம் பேக்காக ரெடி ஆகிடுச்சு. நான் அவனை ஆல்ரெடி வந்து 15 மினிட்ஸ் அளவுக்கு 200 டிகிரி செல்சியஸில் பேக் மோடில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ப்ரீஹீட் பண்ண அவனில் நம்ம பிஸ்கெட்டெல்லாம் வந்து பேக் பண்ணுறதுக்கு உள்ளே வச்சிடலாம். அதனால் டெம்பரேச்சர் 150 டிகிரியில் வச்சுட்டு பேக் மோடில் 20 மினிட்ஸ் நான் வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ இது பேக் ஆகட்டும். ஃபஸ்ட்டு வந்து எக்கோபேக் பற்றி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக குக்கிங் அண்ட் பேக்கிங் ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்கள நிறைய பேர் வந்து பேக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகும்னு பார்ப்பீங்க. இது வந்து பேக்கிங்க்கு மட்டும் இல்லைங்க, குக்கிங்காகவும் ஸ்பெஷலாக பண்ணுது. குக் பண்ணுற எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. இந்த ஆடி எக்கோபேக் ஷீட்டை நம்ம கட் பண்ணுறதுக்கு சிசர்ஸ்லாம் எதுவும் தேவையே இல்லைங்க. இதுலேயே மெட்டல் பிளேட் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. நீட்டாக அதுலேயே வந்து நம்ம சைஸ் பார்த்து கிழிச்சிக்கலாம். நமக்கு எக்ஸ்ட்ரா எதுவுமே ஸ்பாயில் ஆகவே ஆகாது. இதோட குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நார்மலாக இந்த மாதிரி பட்டர் ஷீட்டில் நம்ம வாங்குறத விட இது ரொம்ப ரொம்ப பெட்டர்னு சொல்லுவேன். பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 டைம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு த்ரோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 7 டைம்ஸ் நீங்கள் குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்கோபேக் வந்து ஹேசல் ஃப்ரீ. அதே மாதிரி கொஞ்சம் கூட வந்து இதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இது பயோடிகிரேடபிள். இதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம மண்ணுக்கோ நம்ம நிலத்துக்கோ எந்த ஒரு பிரச்சனையோ பாதிப்போ வரவே வராது. நெக்ஸ்ட்டு இந்த பேக்கிங்க்கு நீங்கள் கொஞ்சம் கூட குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணணும்னு அவசியமும் இல்லை. குக்கிங் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரைலாம் பண்ணும்போது நீங்கள் தவா மேலே இதை விரித்து பண்ணாலே போதும். உங்களுக்கு அதிகப்படியான ஆயில் செலவாகாது. அதே மாதிரி மசாலாவும் உதிராமல் சூப்பராக வரும். அடுத்து இந்த ஆடியோட யூனிராப் பேப்பர் ஃபாயில் பற்றி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகுங்க. குழந்தைங்களுக்கு நீங்கள் மத்தியானம் லஞ்ச் வந்து இப்போ நீங்கள் சப்பாத்திலாம் ப்ரிப்பேர் பண்ணி கட்டி கொடுக்குறீங்கன்னா டிஃபன் பாக்ஸில் அப்படியே வைக்கிறதுக்கு பதிலாக இதை ஜஸ்ட் நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிங்கன்னா சப்பாத்தி அப்படியே சாஃப்டாக இருக்கும் நீங்கள் மத்தியானம் எடுத்து சாப்பிடும் போதும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் கட்டிங் பிளேட் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஈஸியாக வந்து ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் நார்மலாக வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடிய வெஜிடபிள்ஸோ அல்லது கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை அந்த மாதிரியான ஸ்டோர் பண்ணுறதுக்குமே இதை நீங்கள் ரேப் பண்ணி ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சாண்ட்விச்சில் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் ரேப் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகும். அதே நேரத்தில் நீங்கள் சாண்ட்விச்சுக்கு ஆயிலே கொஞ்சம் கூட வைக்காமல் அடியில் இந்த ஷீட்டை மட்டும் போட்டுட்டு மேலே சாண்ட்விச் வச்சு கூட நீங்கள் கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட உங்களுக்கு ஆயிலே வந்து தேவைப்படாது. நல்ல கிரில்லாக இருக்கும். ஹெல்த் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் இல்லாத குக்கிங்க்கு இந்த யூனிராப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக பாலிதீன் கவரெல்லாம் வச்சு ரேப் பண்ணுறதுக்கு பதிலாக இதை ரேப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட நியூட்ரியன்ஸ் அப்படியே இருக்கும். இந்த ஆடியோட யூனிராப் அண்ட் எக்கோபேக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் நமக்கு சூப்பரான ஜூஸ் பெரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரொம்பவே சூப்பரான ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் நானா கத்தா அதாவது ஜூஸ் பெரி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக வாயில் வச்சோடனே கரைகிற அளவுக்கு சூப்பராக இருந்ததுங்க. இதே மாதிரி சரியான அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக உங்களுக்கு இந்த மாதிரியான ஜூஸ் பெரி கிடைக்கும். கடையில் வாங்குறதோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.